ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ரீவியஸ் ஸ்டேட் இல்லாமல் ஸ்டேட் அப்டேட் பண்ணோம் கரெக்டாக. இப்போ இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டேட்டை அப்டேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோக்கும் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண சேம் கவுண்டர் காம்பனண்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ அந்த கவுண்டர் காம்பனண்ட்டில் நான் புதுசாக ஒரு பட்டன் ஆட் பண்ணுறேன். அந்த பட்டனுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா, எப்போல்லாம் அந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேனோ அப்போல்லாம் 5 இன்க்ரீஸ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்போது அதோட வேல்யூ 5ன்னு மாறும், செகண்ட் டைம் கிளிக் பண்ணும்போது 10ன்னு மாறும், தேர்ட் டைம் கிளிக் பண்ணும்போது 15ன்னு மாறும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இந்த ஸ்டேட் அப்டேட்டை 5 டைம்ஸ் நம்ம இட்ரேட் பண்ண போகிறோம். சரியா? ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணியாச்சு. வாங்க ப்ரௌசருக்கு போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்துட்டு 1ன்னு மாறுது. அதே மாதிரி செகண்ட் டைம் கிளிக் பண்ணும்போது அதோட வேல்யூ 2ன்னு மாறுது. பட் நமக்கு வேல்யூ வந்துட்டு 10ன்னு தான் இருக்கணும் கரெக்டாக. இப்போ தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதோட வேல்யூ வந்துட்டு 3ன்னு தான் மாறுது. பட் நமக்கு அந்த வேல்யூ வந்துட்டு 15ன்னு இருக்கணும். கரெக்டு தானே? நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டாக முடிச்சிட்டோம். அப்போது ப்ரௌசரில் ஏன் இந்த மாதிரி ஒர்க் ஆகுது? சரி, வாங்க போய் பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் லூப்புக்குள்ளே ஒரே ஸ்டேட்டை மல்டிபிள் டைம்ஸ் அப்டேட் பண்ணுறோம். ஸோ ரியாக்ட் இன்டர்னலாக என்ன பண்ணோம்னா, இந்த எல்லா ஸ்டேட் அப்டேட்டையும் ஒரு பேட்சாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் அந்த ஸ்டேட்டை அப்டேட் பண்ணோம். பட் இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி எதுக்கு Reactjs பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு காம்போனண்ட்டில் நம்ம 1000 டைம்ஸ் ஸ்டேட் சேஞ்சஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த காம்போனண்ட் 1000 டைம்ஸ் ரெண்டர் ஆகும் கரெக்டாக. ஸோ இதனால் என்னாகும்? அப்ளிகேஷனோட பர்ஃபார்மன்ஸு கண்டிப்பாக அடி வாங்கும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் Reactjs நம்ம அப்டேட் பண்ணுற ஸ்டேட் ஒரே ஸ்டேட் மல்டிபிள் டைம்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் பேட்சாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் அப்டேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னா, நம்மளால் useState ஹூக்குக்கு ஒரு கால்பேக் மெத்தட் பாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் இந்த setCount மெத்தடுக்கு ஒரு கால்பேக் பாஸ் பண்ணுறோம். அதுக்கு prevStateன்ற ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். சரியா? இது எதை ரிட்டர்ன் பண்ணோம்னா, நம்மளோட அப்டேட்டட் ஸ்டேட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். அதாவது prevState +1. சரியா? நாங்கள் இப்போ சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். ஃபைன். இப்போ ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அது ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதே மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எப்போல்லாம் சேம் ஸ்டேட்டை மல்டிபிள் டைம்ஸ் அப்டேட் பண்ணுறோமோ அப்போல்லாம் prevState கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். சரியா? அப்படி இல்லைனா அது ஒழுங்காக ஒர்க் ஆகாது. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.